தன்னைத்தான் உணர்தல் எதற்காக? என்ன நான் எதுக்கு உணரணும்? நல்லா தானே போயிட்டு இருக்குது லைஃப், எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு சில நேரத்துல நான் நினைச்சது நடக்கல, சில நேரத்துல நடக்குது. ஏதோ ஒன்று அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஸ்பீடு பிரேக் மாதிரி ஏதோ லைஃப் போய்கிட்டு இருக்கு. இதுல புதுசா இந்த மாதிரி ஆன்மீகத்துல நிறைய பேர் தன்னைத்தான் உணரணும், தன்னைத்தான் உணரணும்னு சொல்றாங்களே, என்னத்துக்கு? தன்னைத்தான் உணர்தல் எதற்காகன்னு கேட்கிறாங்க கேள்வி. பகவான் பதில் சொல்றார், எதற்காக என்று கேட்பதற்கு தனக்கு அயலாய் எதுவுமே இல்லை. ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைக்கும் அகந்தை நான் அங்கில்லை. இருப்பது சர்வ பரிபூர்ணமாம் அகம் சொரூபம் ஒன்றே. தன்னைத்தான் உணர்வது எதற்காகன்னு நீ கேட்கிறேன்னா, உனக்கு வெளியில ஏதோ ஒண்ணு இருக்குது, அதை நீ உணர்வதற்கு நீ முயற்சி பண்ற மாதிரி வெளியில கிடையாதுப்பா. இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். அதுவும் நீயா தான் இருக்கிற. அந்த பரிபூர்ண சொரூபமா தான், அகம் சொரூபமா நீ தான் இருக்கிற. அதனால உனக்கு வெளியே கிடையாது. அதை நீ பெருசா நீ உணரணும்னு ஒண்ணு கிடையாது. நீ ஆல்ரெடி அந்த உணர்வுல தான் இருக்கிறன்னு சொல்லிடுறாரு. அதான் அல்டிமேட் ஆன்சர். ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைக்கும் அகந்தை நான் அங்கில்லை. எதையோ ஒன்னு அச்சீவ் பண்ணணும், எதையோ ஒன்னு அடையணும்னு நினைக்கிற இந்த ஈகோ நீ இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? தன்னைத்தான் உணர ஒருவன் நினைப்பது ஏன், முயல்வது ஏன்? ஏன் ஒருத்தன் தன்னைத்தான் உணர நினைக்கணும்னு முயற்சி பண்றான், அதுக்கு ஏன் ட்ரை பண்றான் அப்படின்னா, சும்மா இருப்பது தானே. இப்போதுள்ள நிலைமை திருப்திகரமாக இல்லாதாலேயே. நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்ம இருக்கக்கூடிய நம்ம மனநிலை, நம்ம இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ் நமக்கு திருப்திகரமாக இல்லை. அப்ப ஏதோ ஒரு திருப்தியை நோக்கி ஏதோ ஒரு அபூரணமாக இருக்கிறது நம்ம லைஃப். அப்ப நம்ம அதை பூரணத்தன்மையை அடைவதற்காக முயற்சி செய்கின்றோம். அப்ப தன்னைத்தான் எதற்கு உணர்கிறோம் என்றால், என்னிடம் ஏதோ குறையாகவோ அபூரணமாகவோ இருக்கிறது, அதை பூரணப்படுத்துவதற்காக, முழுமை அடைவதற்காக நான் முயற்சிக்கின்றேன். ஆனா உண்மையில நம்ம முழுமையாக பூரணமாகத்தான் இருக்கிறோம். as a consciousness தெரிஞ்சு நீ சும்மா இருக்க வேண்டியதானேன்னு கேட்கிறாரு. ஆனா எனக்கு அது தெரியாததுனாலதான் என்னால சும்மா இருக்க முடியல. இப்போதுள்ள நிலைமை திருப்திகரமாக இல்லாதாலேயே குறைவில்லா ஒரு நிலை உண்டாவென்று நாடுகின்றோம். இப்ப இருக்கிற நிலைமை நமக்கு திருப்தியா இல்லாததுனால ஏதோ ஒரு நிலை இருக்கிறது, அது முழுமையாக இருக்கின்றது, அதை நான் அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம் அப்படிங்கிறார். தனது உண்மை தான் உணரின் அதுவே பரிபூர்ண திருப்தி நிலை. உன்னுடைய உண்மையான நிலையை நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறையோ அதுதான் உன்னுடைய முழுமையான திருப்தி நிலைங்கிறார். நமக்கு அது புரியாததுனாலதான் அதிருப்தியில இருக்குங்கிறார். அதிருப்தியும் அகந்தையும் அறவே அற்ற விடத்தே சர்வ பரிபூர்ண அகம் சொரூபமாம் ஆத்மா ஒன்றே இடைவிடாது ஒளிரும். அதிருப்தியும் திருப்திக்கு எதிர்ப்பதம் தான் அதிருப்தி. அகந்தையும், அகந்தைன்னா அகங்காரம், ஈகோ. அப்ப நான் என்ற இந்த சரீர மனதை நான் என்று நினைக்கக்கூடிய இந்த அகங்காரமும் இந்த திருப்தியற்ற தன்மையும் என்றைக்கு நம்மிடம் இருந்து ஒளிகின்றதோ அப்ப நீ உன்ன அகம் சொரூபமாம் ஆத்மாவென்று, அது பூரணத்தன்மை உடையது என்று நீ அறிவாய். எப்பொழுதும் அது இடையிடாது ஒளிந்து கொண்டே இருக்கும் ஜோதி சொரூபமாக அப்படிங்கிறார். நான் யார் என்று எனக்கு தெரியாததினால் நான் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றேன். நான் யார் என்று தெரிந்தவனுக்கு அது முயற்சியே தேவை கிடையாது. நான் யார் என்று தெரிந்தவன் சும்மா இருக்கிறான். அவன் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை, அச்சீவ் பண்றதுன்னு ஒண்ணு கிடையாதுன்னு அவன் சும்மா இருக்கிறான். ஆனா நம்ம உண்மை தெரியாததுனால எதையோ அடையணும், அச்சீவ் பண்ணணும், கிடைக்கணும்னு முயற்சி பண்றோம். இவ்வளவுதான் வித்தியாசம். நல்லது.